புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இதுல அமைச்சர் மெய்யநாதன் கலந்துகிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு. அப்புறமா கூட்டத்துல அமைச்சர் பேச தொடங்கினப்போ பெண்கள் கிட்ட ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த அமைச்சர் மெய்யநாதன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ தங்களுடைய பகுதிக்கு பேருந்து வசதி இதுவரை இல்லை அப்படின்னும், இதனால பள்ளி செல்லும் மாணவர்கள் முதல் வேலைக்கு போகக்கூடியவர்கள் வரை எல்லாருமே சிரமத்திற்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க அப்பகுதி மக்கள். இன்னும் 2 நாட்கள்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தருவதா உறுதியளிச்ச அமைச்சர் தொடர்ந்து திமுக ஆட்சியினோட சாதனைகளை பட்டியலிட்டு பேசியிருக்காரு. அந்த வழித்தடத்துல எங்களுக்கு பேருந்து வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்பதான் வர்றப்போ திருச்சியில் இருக்க டெப்போ மேனேஜர்கிட்ட மற்றொரு ஊருக்கு பேருந்து வசதி கேட்டிருந்தாங்க. விரைவில் கண்டிப்பாக நமது மாண்புமிகு தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து உடனடியாக தொலைபேசியில பேசி 2 நாட்களில் இங்க இருக்கின்ற நமது மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்டோரிடம் அந்த வழித்தடத்தில் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300083000. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.